டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ் டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் டெஸ்ட் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ப்ராக்டிஸ் டெஸ்ட் 6. டாபிக் இணை எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். இதிலிருந்து 20 கேள்விகள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பார்க்கலாம். சொற்களில் வல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய டேஷ் எழுத்து வரும். சரியான விடை வல்லின எழுத்து வரும். இரண்டாவது கேள்வி, சொல்லில் டேஷ் எழுத்து சேர்ந்து வருவதில்லை. சரியான விடை உயிர். தவறான சொல்லை தேர்ந்தெடு. இதில் வென்றான் தான் தவறாக இருக்கு. நான்காவது கேள்வி, இணை எழுத்து இல்லாத தமிழ் எழுத்து ஆயுத எழுத்து. ஐந்தாவது கேள்வி, ஐ ஔ என்ற எழுத்துக்களின் இணை எழுத்துக்களை கண்டறி. சரியான விடை இ உ. ஆறாவது கேள்வி, கூற்று ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. காரணம் ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் எனப்படும். கூற்றும் சரி, காரணமும் சரி. ஏழாவது கேள்வி பார்க்கலாம். மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? சரியான விடை கல்வி. எட்டாவது கேள்வி, அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய டேஷ் வரும். சரியான விடை குரில். ஒன்பதாவது கேள்வி, தவறான இணை எழுத்தை தேர்ந்தெடு. வீட்டு தான் தவறான இணை எழுத்து, மற்றது எல்லாமே சரியா இருக்கு. பத்தாவது கேள்வி, கூற்று 1, மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. கூற்று 1 சரி. கூற்று 2 பார்க்கலாம். உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் சேர்ந்தது இணை எழுத்தாகும். கூற்று 2ம் சரி. இப்போ 11வது கேள்வி பார்க்கலாம். சுட்டுச்சொல்லை கண்டறி. இதில் உதுகான் இதுதான் சரியான சுட்டுச்சொல். 12வது கேள்வி பார்க்கலாம். சுட்டெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? சரியான விடை 4 வகைப்படும். அகச்சுட்டு, புறச்சுட்டு, அண்மை சுட்டு, செய்மை சுட்டு, மொத்தம் 4 வகைப்படும். 13வது கேள்வி பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் அகச்சுட்டு சொல்லை கண்டறி. சரியான விடை அவள். தமிழ் மொழியில் கீழ்கண்ட எழுத்துக்களில் எது சுட்டெழுத்து? ஈ தான் சுட்டெழுத்து. 15வது கேள்வி, ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று டேஷ் டேஷ் என வழங்கப்படுகின்றன. அந்த இந்த என வழங்கப்படுகின்றன. 16வது கேள்வி பார்க்கலாம். தவறான சுட்டுச்சொல்லை தேர்ந்தெடு. இதில் தவறாக இருக்க சுட்டுச்சொல் இதழ் மட்டும்தான், மற்றது எல்லாமே கரெக்டாக இருக்கு. 17வது கேள்வி, சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து சுட்டு பொருளை தருவது டேஷ் எனப்படும். சுட்டெழுத்துக்களின் திரிபு எனப்படும். 18வது கேள்வி பார்க்கலாம். பின்வரும் எந்த எழுத்து ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கு இணை எழுத்தாக உள்ளது? இ. 19வது கேள்வி, சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது டேஷ் எனப்படும். சரியான விடை அகச்சுட்டு. அகச்சுட்டு பார்த்தோன்னா, இப்போ ஒரு சொல் அவன், இவன், இந்த மாதிரி சொல்லலாம் சுட்டு எழுத்தை நம்ம நீக்கிட்டோன்னா
அவன். ஸோ ஆ எடுத்துட்டுனா வன் மட்டும் வரும். இதில் என்ன இருக்கு, ஒரு மீனிங்குமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அந்த சுட்டெழுத்தை நீக்கினா பொருளே இருக்காது. அதுதான் அகச்சுட்டு. இதே புறச்சுட்டுனா நம்ம சுட்டெழுத்தை நீக்கிய பின்னரும் அதில் பொருள் இருக்கும். அதுதான் புறச்சுட்டு. புறச்சுட்டுக்கு நம்ம எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அவ்வானம், இம்மலை. அடுத்தது 20வது கேள்வி. அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஷ் என்ற எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. உ.